வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய பூலியன் அல்ஜிப்ரா பார்ட்டில், அதாவது தட் மீன்ஸ் செகண்ட் லெசனில் ஒரு பார்ட்டாக கொடுத்துருப்பான். அதில் பபிள்டு ஆர் கேட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறான். பபிள்டு ஆர் கேட், பபிள்டுனா ரெண்டு இன்வெர்ட்டர், பபிள்டுனா ரெண்டு இன்வெர்ட் பண்ணி ஆர் கேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணால் தட் இஸ் பபிள்டு ஆர் கேட். அதனோட சிம்பிள் அல்லது லாஜிக் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக ஆர் சர்க்கியூட் எப்படி போடுவோம், நம்ம இது போல் ஒரு சிம்பிள் இருக்கும், இதுக்கு ரெண்டு இன்புட் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பெண்ட் ஆகி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அது பபிள்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்கே வந்து ஒரு இன்வெர்ட்டரை போடுறோம். நம்ம இந்த இன்வெர்ட்டரை போட்டு இதனோட அவுட்புட்டை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் இங்கேயுமே இன்னொரு இன்வெர்ட்டரை போடுறோம், இந்த அவுட்புட்டை கொண்டு போய் இதனோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போது ஏ பி இங்கே வரும்போது ஏ பார் பி பார், இங்கே வெளியில் வரும்போது y ஈக்குவல் டு ஏ பார் ஆர் பி பார். அவ்வளோதாங்க. அண்டு கேட்டுனா இங்கே டாட் வைக்கணும், ஆர் கேட்டுனா இங்கே ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ஏவும் பியும் அப்படியே போகாமல் இன்வெர்ட் பண்ணி ஆர் கேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணுறோம். நம்ம இதோட சிம்பிளிஃபைடு சிம்பிள் போடணும் அப்படின்னா அதுவுமே போடலாம். அது எப்படி போடலாம்? இப்போ நம்ம ரெண்டு இன்புட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த ரெண்டு இன்புட்டை என்ன பண்ணிடணும்? பபிள் பண்ணிடணும். தட் மீன்ஸ் இந்த ஒரு பபிள் போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு இன்வெர்ட்டர், இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த ஆர் சிம்பிளை அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். this is A, this is B. இங்கே இன்வெர்ட் பண்ணி உள்ளே அமுச்சிடுறோம். இங்கே y ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். தட் மீன்ஸ் இங்கே ஏபின்னு தான் போடுது, ஆனால் இங்கே உள்ளே போகும்போது எப்படி ஆகி போகும்? ஏ பாராகவும் பி பாராகவும் தான் போகும். அதனால் ரிசல்ட்டு ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படின்னு வரணும். சரிங்க, இதுக்கு ட்ரூத் டேபிளில் போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி போடணும்? அதே தாங்க, அண்டு கேட்டில் பபிள்டு அண்டு கேட்டில் பார்த்தது போலவே தான் பபிள் ஆர் கேட்டுக்கும் ஏபி வரணும். அதுக்கப்புறம் ஏ பார் பி பார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ பி இந்த பக்கம் போனால் ஏ பார் பி பார் வருது இல்லையா? இந்த சிம்பிளில் பாருங்கள், இந்த கேட்டில் ஏ இன்வெர்ட் ஆகி ஏ பாராக போகுது, பி இன்வெர்ட் ஆகி பி பாராக போகுது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தீஸ் ஆல்சோ. கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு y, அது எப்படி வரணும்? y ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ்ஸு பி பார், அவ்வளோதான். இப்போ இதுக்கு பாருங்கள், ரெண்டே வேரியபிள் தான் இருக்குது. 4 காம்பினேஷன்ஸில் வேல்யூ கொடுக்கணும். 0 0 0 1 1 0 1 1 4 காம்பினேஷன்ஸில் கொடுத்துட்டேன். இப்போ 4 காம்பினேஷன்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் ஏ பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே 0 இருக்கிறதுனால 1, 0 இருக்கிறதுனால 1, 1 இருக்கிறதுனால 0 1 0. அதே போல் பி பார் 0 இருக்குது 1, 1 இருக்குது 0, 0 இருக்குது 1, 1 இருக்குது 0 போட்டாச்சு. இப்போ ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். y ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். இப்போ நம்மக்கிட்ட ஏ பாரும் இருக்குது பி பாரும் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும்னா 1 ஆர் 1, தட் மீன்ஸ் ஆட் பண்ணுறோம். 1 + 1 1 தான், 1 + 0 1 தான் வரும், 0 + 1 1 தான் வரும், 0 + 0 மட்டுமே 0ன்னு வரும். ஸோ அப்போ பாருங்கள், இது பபிள்டு அண்டு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. பபிள்டு அண்டு கேட்டில் மேலே மட்டும்தான் 1 வந்தது, மீதி எல்லாமே 0 0ன்னு வந்தது. இப்போ கீழே மட்டும்தான் 0 வந்திருக்கு, மீதி எல்லாமே 1 1 1ன்னு வந்திருக்கு. ஸோ இது பபிள்டு ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். சரிங்களா? ஆர் கேட்டுனா ப்ளஸ்ஸு, அண்டு கேட்டுனா டாட், மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். பபிள்டு ஆர் கேட்டோட லாஜிக் கேட்டு, இது லாஜிக் சிம்பிள், சிம்பிளிஃபைடு சிம்பிள் கேட்டாங்கன்னா எப்படி போடணும்? லாஜிக் சர்க்கியூட்டை ட்ராப் பண்ணுங்கன்னாங்கன்னா இது மாதிரி தான் எலாபரேட்டாக போடணும். இந்த வீடியோ உங்கள் புக்கில் இருக்கிற பபிள்டு அண்டு கேட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக அமைஞ்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.